சிங்கப்பெண்ணு சீரியல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காரணம்னா அன்பு ஆனந்தியும் காணன்னு சொல்லி நேராக கம்பெனியில் போய் பார்ப்போம்னு சொல்லி எல்லாருமே போய் பார்க்க போகிறாங்க. அங்கே குடனை திறந்து பார்த்தா அன்பு ஆனந்தி படுத்திருக்காங்க. அதுவும் அன்போட சட்டையை ஆனந்தி போட்டதை பார்த்தோன்னே மகேஷ் எம்பி அதிர்ச்சிறாரு. அப்போ அன்பு சொல்கிறாரு, சார் குடனை யாரோ பூட்டிட்டு போயிட்டாங்க சார், நாங்கள் வெளியே வரதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண வெளியே வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரவிந்த் சொல்கிறாரு, குடன் பூட்டியாக இருந்துச்சு, திறந்து தான் இருந்துச்சு, வேணா மகேஷ் தான் உள்ள வந்தார், அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மகேஷ் திறக்கும் போது குடன் பூட்டி இல்லை, திறந்து தான் இருந்துச்சு. மகேஷ்ட இவங்க 2 பேர் மாட்டங்கிறதுக்காகவே அரவிந்த், மித்ரா, கர்ணாக 3 பேர் சேர்ந்து குடனில் விழுந்திருந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு குடனை திறந்து வச்சுட்டாங்க. மகேஷ் திறந்து பார்க்குற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஆனால் 2 பேர் கைகளமாக மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி ஏதோ சொல்ல வராங்க, எதுவுமே சொல்ல விட மாட்டாங்க. கர்ணாகரை சொல்கிறான், கூத்தடிக்கிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்குது, உங்களுக்கு இந்த இடம் தான் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி அது அசிங்கமாக பேசுகிறேன். இதை கேட்டோன்னா மகேஷ் இதை பற்றி யாரும் பேசக்கூடாது, காலைல 10 மணிக்கு லேபர் ஸ்டாஃப் எல்லாருமே அசம்பிள் ஆகணும், அத்தனை பேருக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வார்டன் ஆனந்தியை கூப்பிட்டு போயிடுறாங்க. அன்பை பார்த்து கருணாகரனும் மித்ராவும் நக்கலாக சிரிக்கிறாங்க. அப்போ கருணாகர் சொல்கிறான், நாளைக்கு இருக்கடா உனக்கு வேடிக்கை, சூப்பர்வைசர் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லிட்டு போயிடுறான். அன்பு என்ன சீன் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹாஸ்டலுக்கு போகாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, என்னாச்சு ஆனந்தி, உன் தாவணி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. அப்போ ஹாஸ்டல் வார்டன் கேட்குறாங்க, நீ எதுவுமே சொல்லாமல் இருந்தால் அப்போ என்ன அர்த்தம், நீ எதுனா இப்போ பேசி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆனந்தி நடந்த எபிசோடு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதையே நீ அங்கே சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே என்னை பேச விட்டீங்க, எங்கள் 2 பேர்த்தையும் அப்படி பார்த்தோன்னா தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் எதுவுமே சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. உடனே ஹாஸ்டல் வார்டன் இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், காலைல பார்த்துக்கலாம், ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இதை மித்ரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துடுறாங்க. உடனே மித்ரா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. மித்ரா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ மித்ரா சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை இந்த ஹாஸ்டல் பூரா பரப்புங்க, ஆனந்தி தப்பாக பேசணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் கொடுக்க பார்த்து பேசும். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.